to Dabur Herbal Clove Toothpaste and Hamam வழங்கும் Bigg Boss Season 4. அகம் டிவி வழியே அகத்திற்குள். Bigg Boss. வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. இதுல யாருக்கும் கிடைக்காத ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு 12 மணி நேரம் முன்னெச்சரிக்கையாக நீங்கள் இங்கிருந்து வெளியேறினீர்கள். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? சார், ரோட் பார்த்தோம், கார் பார்த்தோம், பைக்ஸ்லாம் பார்த்தோம். அதுவே புதுசா இருந்தது. கார்ல ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ணிட்டாங்க. பட் அந்த ஸ்கிரீனை தாண்டி பிளர்டா தெரியும்ல, அதுல தெரியும். டெலிபோன் இல்ல, டிவி இல்ல, கிளாக் இல்ல, எதுவுமே இல்ல சார். ஆனா ஆர்டர் டைம் கூட பண்றதுக்கு தெரியல இது மட்டும் எங்களுக்கு. இருந்தது. வீட்டுல தண்ணி அணி வந்ததாங்க. ஸ்விம்மிங் பூல் பாதி ஃபுல்லா இருந்தது சார். மத்தபடி வீட்டுக்குள்ளார தண்ணி எல்லாம் எதுவும் வரல. சென்னை மத்த இடங்கள்ல ஃப்ளட் எதுவும் இருந்ததா சார்? நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்க குடும்பத்தாரெல்லாம் நலமா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2015 வந்த வெள்ளம் மாதிரி எல்லாம் எந்த சேதமும் நடக்கல. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இவ்வளவுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சரி, நம்ம நாமினேஷன் டாப்பிள் கார்டுக்கு வருவோம். அது எனக்கு வியப்பா இருந்தது ஆண்கள், அதாவது பாலாஜி, ஆரி, சோம்சேகர் அண்ட் ரமேஷ். ஆரம்பத்திலிருந்தே முனைப்பா விளையாடலை. நீங்க விட்டு கொடுக்குற மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்தீங்க. என்ன காரணம் பாலாஜி? அங்கே ஃபஸ்ட்டு நான் தான் சார் வித்ட்ரா பண்ணேன் அதுக்கு விளையாடுறதுல இருந்து. ஏன்னா நான் நினைக்கிறேன் இந்த டாப்பிள் கார்டெலாம் வாங்கி ஆடியன்ஸ் ஓட்லேருந்து எஸ்கேப் ஆகி உள்ளே தங்குறதை விட நம்ம தப்பு பண்ணும்போது எப்போ நம்மளை அவங்க வெளியே அனுப்புகிறாங்களோ அந்த டைம் வெளியே போகிறது நல்லதுன்னு நான் நினச்சேன் சார். இன்னொரு விஷயம் இது ரொம்ப நேரம் போகும் நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா டக்குன்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக. ஆமாம் சார். ஸோ நம்மளை விட டிசர்விங் அந்த ரூமில் இருக்காங்கன்னு தோணுச்சு. எனக்கு யார் தோணுச்சுன்னா சனம், அனிதா, நிஷாக்கா, அப்புறம் சோம் தோணுச்சு. 4 பேர் தோணுச்சு. 4 பேருக்கு அது தேவைன்னு தோணுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டே வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன் சார். மற்றவங்களாம் அந்த மூடுக்கு ஆரம்பத்துலேருந்தே வந்ததுக்கான காரணம் ரமேஷ் சார். எடுக்கு முடக்கமான கேள்வி கேட்குறாங்க சார். அந்த ஜட்ஜுக்கு மீன்ஸ் கோர்ட்டில் எப்படி வாதாடணுமோ அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க சார். சாமி கீழே வந்தாலும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது சார். அந்த மாதிரி என்ன கேள்வி கேட்குறாங்க சார். ஸ்ட்ராங் பிளேயர்னா ஸ்ட்ராங்கு, எதுக்குடா வீக் பிளேயர்னா வீக்குன்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, அது விட்ராவே பண்ணிடலாம், நம்ம ஆடியன்ஸ் கிட்டே என்னன்னு கேட்டுலாம்னு சொல்லி சலிச்சு போய் நீங்க. ஆமா சார், ரொம்ப சலிச்சு போயிட்டேன் சார். இல்லை, இந்த போட்டியே அதானே. அதாவது இதெல்லாம் நின்று வென்று வரணுங்கிறது தானே. அப்படி பார்க்கும்போது அனிதா பாராட்டுக்குரியவர் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு இன்னொரு ஸ்பிரிட் பிடிச்சிருந்தது, சனத்துடைய அந்த உத்வேகம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கூச்சம் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் வாதாடிட்டு இருந்த போது நான் போய் எடுத்துட்டு நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த முனைப்பு மற்றவங்க இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். 4 பேருக்கு 4 hours ஆயிடுச்சு சார். 7 பேருக்குன்னா 7 மணி நேரம் ஆயிருக்கும் சார் அங்கே உள்ளார. சில மணி நேரங்கள் பற்றி பேசினீங்க நீங்க. இது 100 நாட்களுக்கான போட்டி. எக்ஸாக்ட்லி. அதை மனசுல வச்சுங்க. ஏன்னா சொல்ல வந்தீங்களே சனம், சொல்லுங்க. எல்லாரும் காமனா அங்கே வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணது நேரம் ஆகுது அப்படின்னு. ஸோ எனக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த கம்பீட் பண்ணி நாமினேஷனுக்கு வந்தவங்க ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தான் இந்த வழி தெரியும். அதுலேருந்து சேவ் ஆயிட்டு போறதுக்கு எவ்வளோ போராடுவோன்றது தெரியும். அந்த டென்ஷன் பக்குன்னே இருக்கும் சார் உங்களை ஃபேஸ் பண்ணப்போ. ஸோ அதுக்கான ஒரு மறுவாய்ப்பு, இவ்வளோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி வந்தது. நேரம்காக நம்ம அது சரியா யூஸ் பண்ணலையோன்றது ஒரு அப்சர்வேஷன் எனக்கு இருந்தது. அண்ட் சார் இன்னொன்று இங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சார், லாஜிக்கல் வின்னர்னா அது நிஷாக்காவும் கிடையாது, அனிதாவும் கிடையாது நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். ஏன்னா அனிதா நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நிஷாக்காக்கு கொடுத்தாங்க. அப்போ வித்ட்ரா பண்ணவங்களுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. So Nishaka was in majority, she won. Once she got the card, she again gave it to Anita. She cannot logically give it to Anita because Anita is withdrawn. So last standing நான் மட்டும் தான் இருந்தேன் who had not withdrawn from the game. So அது போயிருந்தா எனக்கு தான் வந்திருக்குமோ. But it's okay. I mean, I'm very happy to face the nomination. நீங்க காட்டின அந்த உத்வேகத்தோட இந்த கேள்வியை அப்பவே கேட்டிருந்தால் தோணல சார். அப்போ சொல்லிருந்தா மேபி கார்டு என் கையில இருந்திருக்கலாம். ஆமா சார். ரைட். நிஷா, நீங்க உணர்ச்சி வசப்பட்டீங்க ரொம்ப.
ஆமா சார், நான் வெளியில போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் வந்து சார், ஃபர்ஸ்ட் வந்து ரியோ கூட கம்ஃபர்டபுளா விளையாண்டது ஒரு ரீசன். அந்த ரேம்ப் வாக்ல நீங்க அவர் கூட கம்ஃபர்டபுளா இருந்தீங்க, சோ அது ஒரு ரீசன் சார். கோர்ட் சீன்ல நீங்க முன்னாடியே பேசிக்கிட்டீங்க, அது ஒரு ரீசன் சொன்னாங்க சார். என்ன வெளியில போகணும் அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் எல்லாமே இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து சொல்லும் போது ரொம்ப நேரம் நான் என்னால தாக்கு பிடிக்க முடிஞ்சது சார். என்னால ரொம்ப நேரம் சரி நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு நம்பி உட்காரும் போது இப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஆரி ஒரு விஷயம் சொன்னாங்க, 5 தடவை வந்து நாங்க எல்லாம் ஆடியன்ஸை சந்திச்சிட்டோம், நீங்க ஏன் சந்திக்கிறதுக்கு யோசிக்கிறீங்கும் போது இன்னும் ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருந்தது சார். இல்ல நீங்க வந்து எல்லாமே பொய்யா இருக்கு, எல்லாரும் என்ன குத்துறாங்க அப்படின்னு. ஆமா சார், இந்த அன்பு காட்டுறதே இங்க பொய்ன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் வந்து திரும்ப அதையே சொல்றாங்கன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சார். இல்ல பொய்ய பார்த்து பயப்பட வேண்டியது இல்லையா? நான் பொய்ய பார்த்து எப்பவுமே பயப்படுறது இல்ல சார். ஆனா இப்ப என்ன நான் உண்மையிலே சொல்றேன் சார், கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு சார். ஏன் நம்மள தானே இருக்கோம், ஏன் இதுல என்ன இருக்கு தப்பு சார்? ஒண்ணும் இல்ல சார், நேத்து வந்து படுறது மனசுக்குள்ள இருக்கலாம், ஆனா செயல்ல அது தெரியக்கூடாது, நீங்க சோர்ந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து போன முறை வந்து கிளவுஸ் ஒன்றும் கத்தி ஒன்றும் கொடுத்துக்கிட்டீங்க. யாரு கொடுத்தீங்க நீங்க? கிளவுஸ் ரியோ கொடுத்தேன் சார். அவர் யாரு கொடுத்தாங்க? எனக்கு கொடுத்தாரு சார். அது மாறி பரிமாறிக்கிட்டீங்க நீங்க. ஆமா சார். எப்பவுமே நீங்க அதை வந்து அவர் பேரெல்லாம் எழுதி இவர் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க எழுதி வச்சிருந்தீங்க, இன்னார் தான் வின்னரா இருக்க போறாங்கன்னு. ஆமா சார். அப்படி இன்னொருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது அவங்க பண்ணுவாங்க. இது ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரே நிமிஷம் சார், சாரி சார், நான் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு எழுதி வைக்கல சார். கோர்ட் சீன்ல அந்த கேள்வி கேட்டதுக்காக அது ரியல் வின்னர் அப்படின்னு நான் அந்த கோர்ட் சீன்ல நான் ஜெயிச்சேன் சார். அப்போ ரியல் வின்னர்னு நான் எழுதுறேன். அது நீங்க உங்க பேர்ல எழுதணும். இங்க வந்து இன்னொருத்தர் ஜெயிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு வெளியிலேயே எங்க கூட இருந்திருக்கலாம், வேற யாராவது இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி இருக்கலாமேன்னு அவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? உங்ககிட்ட ஏன் அதை சொல்றேன்னா, நீங்க அந்த புயல் காலத்துல இறங்கி மக்களுக்காக வேலை செஞ்சவங்க நீங்க. அது வந்து சேவை, இது வந்து விளையாட்டு. அது மற்றவங்களுக்காக செய்கிறது, இது நீங்க உங்களுக்காக செய்து கொள்வது. அதுல அதுக்கு குத்துறாங்க தடுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து கபடி விளையாடும் போது கோட்டை தொட விடாம பல பேர் தடுப்பாங்க, போட்டு கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவாங்க. அதையும் முண்டி அடிச்சு போய் அந்த கோட்டை தொடர்றது தான் விளையாட்டு. இந்த விளையாட்டும் அதானே? ஆமா சார். இன்னொன்று நான் எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புவது, தனித்துவத்தோட நீங்க விளையாடணும். அதனால தான் சில பேரை பாராட்ட வேண்டிய ஒரு கடமை இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். லைக்கபிலிட்டி வேற, வின்னபிலிட்டி அப்படிங்கிறது வேற, வேறு நிலைகள். உங்களை பிடிச்சதுனால நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்க விளையாடுறத பார்த்து உங்களுடைய தனித்திறமைகளை பார்த்து தான் நீங்க ஜெயிக்க முடியும். லைக்கபிள் டஸ் நாட் மீன் யூ வில் வின். அது அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகளை நீங்க செய்யணும். உங்களை பர்டிகுலராக யாராவது இந்த மாதிரி தொடர்ச்சியாக குத்துறாங்க அல்லது பொய்ங்கிறாங்கிறது யாரையாவது குறிப்பிட்டு சொல்றீங்களா? பாலாஜி என்ன கேட்டாங்க அந்த ரவுண்ட் சீன்ல, கோர்ட் சீன் நீங்க முன்னாடியே டிராமா இல்லையா, அது கோர்ட் சீன்ல நீங்க நடந்த விஷயம் அது டிராமாங்கும் போதே என்னால அதை ஏத்துக்கவே முடியல சார். அந்த மாதிரி நாங்க 2 பேரும் இது வரைக்கும் பேசினதே கிடையாது, அங்கதான் அது நடந்த விஷயம். நான் நிஷாக்காவை கோச்சின்ல நடந்தது டிராமான்னு கேட்கல சார். இல்ல ஆமா அது டிராமா, ஐ மீன் நீங்க பேசி வச்சுக்கலையா, அது டிராமா இல்லையான்னு கேட்டு கோச்சின்ல வாதாடாம ஒருத்தர் மேல இருக்க பள்ளிய மாத்தி கிளியர் பண்ணிக்கிட்டது வந்து ஆர்டிபிஷியலா தெரிஞ்சதுன்னு சொன்னேன் சார். நான் கேட்டதெல்லாம் நிஷாக்கா கிட்ட எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன், ஜெயிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அதோட நான் வந்து ஓகே அப்படின்னு ஆஃப் ஆயிட்டேன் சார். நான் அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்கல. உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைச்சதா? கிடைச்சது சார். அவங்க சொன்னாங்க நான் இங்க ஜெயிக்க வந்திருக்கேன், என்னோட கேமே என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஜெயிக்கிறது தான் சொன்னாங்க. அது ரொம்ப வேலிடா இருந்தது. நான் அதுக்கப்புறம் அமைதியா உட்காந்துட்டேன் சார். இல்ல பாலா, உள்ள நீ பேசும்போது நீ யூஸ் பண்ண அந்த வார்த்தை டிராமான்னு வார்த்தை யூஸ் பண்ண. அப்படியா? ஆமா யூஸ் பண்ண. வந்து கேட்ட டிராமாவான்னு கேட்ட, இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நீ வந்து விட்ட அந்த வார்த்தை யூஸ் பண்ண. என்ன ரியோ? ஒன்னே ஒன்று சொல்றேன் சார், நான் டிராமா எல்லாம் பண்ணல சார். பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதிலாம் போய் அங்க பேசல. எனக்கு என் மைண்ட்ல கிளியரா இருந்தது. அதுக்கு முன்னாடி சுரேஷ் சார் சொன்ன சில வார்த்தைகள், நான் சுச்சி உள்ளுக்குள்ளார வந்தோன்னே என்கிட்ட சொன்னது, இப்படி வெளியில இப்படி ஒரு பார்வை இருக்கு உங்க மேல, அதை மாத்திக்கிறதுக்கோ இல்ல நிஷா கிட்ட இதை சொல்றதுக்கோ ஏன் நீங்க முயற்சியே பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நான் நிஷா கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், வெளியில இருந்து பார்க்கும்போது இது தப்பா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ எல்லாரு கூடயும் பழகு அப்படின்னு. அப்ப நிஷாக்காவும் திரும்ப சொன்னாங்க, இல்ல நான் டைனிங் டேபிள்ல ஆரம்பிச்சு இந்த வீட்டுல இருக்க வரையும் எல்லாருக்கிட்டையும் நான் ஈக்குவலா தான் இருக்கேன், எனக்கு ஒன்னு எக்ஸ்ட்ராவா பிடிக்கும், அதனால எக்ஸ்ட்ராவா உன் மேல நான் அக்கறை காட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மத்தவங்களுக்கு புரியாம இருக்கும்போது அந்த கோர்ட்ல
எனக்கும் அது குத்தமா தான் தெரிஞ்சுது. எனக்குமே நிஷாக்கா வந்து என் மேல எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கிறது எனக்குமே தப்பா தான் தெரிஞ்சுது. ஏதாவது உங்க மேல பார்வை இருக்குங்கிறீங்களா, அது தன்னால மாறிடும். அதுக்காக தனி எஃபர்ட் போட்டீங்கன்னா விளையாட்டு கெட்டு போயிடும். நீங்க அந்த பார்வை, அந்த அந்த இமேஜை மாற்றிக்கணுங்கிற அந்த முயற்சி இது வந்து விளையாட்டாகாது. சார், பக்கத்துல ஒருத்தவங்க இருந்துட்டு திரும்ப திரும்ப உங்க மேல இந்த இமேஜ் தான் இருக்கு அப்படின்றத திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும்போது என்னையே அறியாம அந்த இமேஜை மாத்தணும்ன்ற எண்ணம் எனக்குள்ளார வருது சார். விளையாட்டை விட்டுறாம அதை பண்ணணும் இல்லையா? நான் முழுசா நம்புறேன் சார். எனக்கான மேடை வரும்போதும் நான் விளையாடணுன்ற இடத்துல நான் தனியா என்னோட விளையாட்டை மட்டும்தான் விளையாடி இருக்கேன் சார். மத்தவங்க தடுமாறும் போது தடுமாறாதீங்க, இதுதான் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல முயற்சி பண்ணியிருக்கேனே தவிர நீங்க இந்த பாதையில போனீங்கன்னா ஜெயிப்பீங்கன்னு நான் இங்க இருக்க யாருக்குமே சொன்னது கிடையாது சார். என்னோட விளையாட்டை விளையாட வேண்டிய இடத்துல நான் மட்டும் தனியா நின்று தான் விளையாடி இருக்கேன் சார். நிஷா, நானும் எனக்கான இடத்து தனியா தான் சார் நான் விளையாண்டுருக்கேன். இது வரைக்கும் யார்கிட்டையும் எப்படி விளையாடணும்னு கூட நான் கேட்டதில்ல சார். இன்னும் சொல்ல போனா நீங்க என் கூட சேர்ந்து விளையாடுங்கன்னு கூட நான் யாரையும் கேட்டதில்ல சார். இன்னைக்கு 56 நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பா சார். இதுக்கான விளக்கத்தை நீங்க பாக்கி இருக்கிற நாளும் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதுங்கிறதுக்கு. இல்ல கொடுக்க மாட்டேன் சார். இல்ல கொடுக்க மாட்டேன். ரைட். சனம் ஏதோ கை தூக்கிட்டே இருந்தாங்க. சார், 2 விஷயங்கள் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு விரும்புகிறேன் சார். நிஷாக்கா நேத்து வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன்ல என்னோட பேர் நாமினேட் பண்ணி சொன்னாங்க. அதுக்கு காரணம் சொன்னது, இது ரேம்ப் வாக் டாஸ்க்ல நான் ரியோ வந்து செலக்ட் பண்ணதுக்கு எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, நான் உடஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டாஸ்கே வந்து நீங்க என்ன தவறுகள் செஞ்சிருக்கீங்கன்னு எடுத்து காட்டுறதுக்கு தான் டாஸ்க். அதுக்கு கவுண்டர் கொடுத்து இல்ல நான் தகுதி இருக்குன்ற வாதாடுறது தான் டாஸ்கே. ஸோ அவங்க உடையணுன்றதுக்காக நான் பண்ணல. பர்சனலி அந்த ரீசன் கிடையாது. அந்த பர்சனல் ரீசன் வச்சு நான் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொன்னாங்க. ஏன்னா வேர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கான காரணமே வந்து ஈடுபாடு இல்லாத, சுவாரஸ்யம் இல்லாத ஆட்களை நீங்க செலக்ட் பண்ணும். ஸோ அந்த ஹோல் டாஸ்க் ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ற அந்த ப்ராசஸே வந்து அவங்க தப்பா, இது வரைக்கும் தப்பா புரிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஆயிடுச்சு எனக்கு. ஸோ நான் ஜெயில் போற வாய்ப்பு அதுல இருந்தது. அண்ட் 2வது, அந்த இது டாப்பிள் டாஸ்க்ல நான் கேட்ட 2 கேள்விகள், கருத்து வேறுபாடு ரியோ வந்து வச்சாரு உங்க மேல, அவ்வளோ க்ளோஸா நீங்க இருக்கிறீங்க, அவங்களுக்கே அப்படி ஃபீல் ஆனதுனால தானே கருத்து வேறுபாடு வச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா அது வைக்கிறதுக்கு அங்கே என்ன நெசசிட்டி இருந்தது? ஸோ அவர் உண்மையில அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். 2வது, நீங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்றதுக்கு, நான் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பண்றதுக்கு இங்க வந்திருக்கீங்களான்ற 2 கேள்விகள் நான் கேட்டேன். இதுல எந்த தப்பும் எனக்கு தோணல சார். அதை அவங்க மனசுல வச்சுக்கிட்டு வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரா என்ன நாமினேட் பண்ணாங்க. இப்போ பார்த்துக்கிட்டு வரும்பொழுது வேர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் பல பேர் கொடுத்ததை காண முடியும். அப்படி பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து சார். நான் அப்படி கொடுக்கல சார் உங்களுக்கு. ஆரி, இந்த பர்சனல் ரீசன்ஸ் இப்போ வந்ததுனால இதை பேசுனதுக்கு இப்போ ஆரி நிஷா பேசும்போது அந்த ட்ராப்பிள் கார்ட் சீனில் நான் வித்ட்ரா பண்ணிக்கும் போதும் முதல்ல எனக்காக நான் வாதாடினேன் அந்த ரவுண்டில். ஃபஸ்ட்டு நான் ஆரம்பிக்கும் போது எனக்காக தான் ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் விட்டு கொடுக்கல. எல்லாரும் அவங்க கருத்துக்களை முன் வச்சு வரும்போது நான் அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு டிஃபெண்ட் பண்ணேன். யாருக்கு உனக்கு என்ன பாயிண்ட் இருக்குது சொல்லும், ஏன் அந்த கார்டு வேணும். சோமுக்கு கேட்டேன். அது மாதிரி இவங்களை கேட்கும்போது இவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஏன்னா நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டு இந்த கார்டு வேணும் உங்களுக்கு, நீங்கள் பேசுங்க முதல்ல என்கிட்ட. அப்போ கூட சோமும் இவரும் குறுக்க பேச வந்தபோது அவங்கள பேச விடுங்க. அவங்களுக்காக அவங்க தான் பேசணும், நாம பேசக்கூடாது. அப்போ தான் அவங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தெரியும், அவங்களுக்கு நல்லா பேச தெரியும், எல்லாமே தெரியும். முன் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் பேசுங்க சகோதரி அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நேற்று பெஸ்ட்டு பெர்ஃபார்மர்னு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் டிசைட் பண்ணும்போது சகோதரி எனக்கு கொடுத்த ரீசனும் எனக்கு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. கோர்ட் ரீசனில் அதே கேள்வியை கேட்கும்போது கோர்ட் ரீசனில் தவறு பண்ணதாக நான் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதே ரீசனை திருப்பி நீங்கள் கேள்வி கேட்டீங்க, அதனால கொடுக்கல அப்படின்னா, இப்போ ரியோ வந்து இப்போ கேப்டன்ஷிப் ஒரு ரூல் கொண்டு வந்தார், ஃபாலோ பண்ணலன்னு எல்லாரும் ஒரு ரீசன் சொன்னால் நானே கேட்டேன், எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அந்த ரீசன் ஏன் தெரியலன்னு எல்லாருக்கும் தெரியணுமா, எனக்கும் தெரியும். சரி, ரியோ வேண்டாம், என்னை விட ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நான் அந்த வாரம் காலராக நான் இருந்திருக்கேன். காலரில் மற்ற 7 பேர் தான் பார்க்கல, இவங்க அந்த 7 பேரில் என் கூட இருந்திருக்காங்க. அந்த காலர் நான் ஒழுங்காக பேசினா இல்லையான்னு தெரியும், ட்ராப்பிள் காலர் நான் ஒழுங்காக வாதாடினா இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் மற்ற ஆக்டிவிட்டீஸ் 2 தடவை மார்னிங் டாஸ்க் நடந்திருக்கு, நான் என்ன பங்களிப்பு பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ மற்ற ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை இவங்க ஏன் பார்க்கல? ஒரு ஆள் இவங்க சொல்லிட்டு ஒரு ஆளை நீங்கள் என்ன சொல்லும்போது ஏன் ரியோ மேலே இருக்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து முன்வைக்கல? இதுதான் குரூப்பிசம் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது. தெரிஞ்சவங்க மேலே இருக்க தவறு இருக்கும்போது கையை காட்டி சொல்லலாம். இல்லையா அதை விட அதிகமாக யார் சுவாரஸ்யம் இல்லையோ அவங்கள நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன சொல்லும்போது எனக்குமே அந்த கேள்வி அந்த இடத்துல வந்தது. இதுதான் இப்போ இவங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க
போன வாரம் உங்களுக்கு கொடுத்த அதே டிப்ஸை தான் நான் மறுபடியும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பேகேஜஸ் இருக்குல்ல, டோன்ட் கீப் கேரிங் ஓல்டு பேகேஜஸ் வித் யூ. அதை நான் போன வாரமும் சொன்னேன், இப்போவும் மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். அதுக்கு முன் கதையெல்லாம் கிடையாது, உதாரண கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளி த சேம் அட்வைஸ் கம்ஸ் டு யூ, டிப்ஸ், கால் இட் வாட் எவர். அதை தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த போரிங் பர்ஃபார்மரை வந்து நாமினேஷன் மாதிரி யூஸ் பண்ணுறதும் தவறு தான். பர்சனல் காரணங்களுக்கான செலெக்ஷன் அல்ல இந்த போரிங் பர்ஃபார்மருங்கிற செலெக்ஷன். அதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்யுக்தா இந்த வாட்டி நாமினேட் ஆயிருக்காங்க இல்லையா? ஆமா சார். ஆக்சுவலி நாமினேஷன் லிஸ்ட்ல இல்லன்னு கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன், வீக் அப்படியே ஓட்டிடலான்னு. பட் வந்து அந்த கார்டை கொடுத்ததுனால ஐ அம் இன் தி லிஸ்ட். நிஷாக்கு நான் சொன்னது புரிஞ்சு உணர்ந்துட்டாங்களா? புரியுது சார். ஆனா உணரலைங்கிறீங்களா? இல்ல சார், உணர்றேன் சார். அர்ச்சனா, அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்களா நீங்க? நான் நம்புறேன் சார். சரி, ஜெயிக்கதா பாப்பா ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஜெயிப்பேன்டா. ஜெயிக்கணும். பரவாயில்ல நிஷா, தனித்துவமா விளையாடணுன்றாங்களே, விளையாடு. இன்னும் சத்தமா விளையாடு, சத்தம் போட்டு விளையாடலாம், சத்தம் போடாம அன்பை காட்டலாம். என்ன சொல்ற? புது ஸ்ட்ராட்டஜி, கேம் பிளானை மாத்துவோம். அன்பு காட்ட வேணாம், அதான் கேம் பிளானை மாத்துவோம். அப்பா I'll wait for that hug. எதுக்கு வெயிட்? கம்மியார் கொடுத்துட மாட்டேன். அவன் என்ன பண்ணான்? I still love you. I love you outside. ஆறாம் நாள் காலை 8:35. குடியிருக்கும் வெறித்தனம் இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தாமலாத்தனும். நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இன்னும் இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தாமலாத்தனும். ஆமா அழுக்கா இருப்போம், கருப்பா களியா இருப்போம், ஒன்னா உசுரா இருப்போம். Big boss. Morning, good morning, good morning. Good morning. Good morning, good morning. மதியம் 12:55. வணக்கம். இன்னைக்கு ஒரு பதிவு. அப்துல் கலாம் ஐயா வந்து கேரளாவில் ஒரு இடத்துல ஸ்கூலில் பேசுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த ஸ்கூலில் பசங்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அப்போ அவர் பசங்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கேட்பாரு. எல்லாரும் ஒரு 1000 மரமாவது நடனம் நடுறீங்களான்னு கேட்பாரு. அதில் ஒரு 8th படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு பையன் எழுந்து நின்று, நாங்கள் 1000 மரம் நட்டு வைக்கிறோம், ஆனால் விஐபிங்க வந்து அதை வெட்டிட்டு போயிடுறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்பான். உடனே பிரின்ஸ்பாலை திரும்பி பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே பிரின்ஸ்பால், இல்லையா திருவண்ணாமலை வரைக்கும் தான் ஃப்ளைட் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே பை ரோடு வழியாக வரது உங்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஹெலிகாப்டரில் வர்றதுக்காக ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற இடத்த வந்து நாங்கள் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி அதை ஹெலிகாப்டர் இறங்குற மாதிரி ரெடி பண்ணோம், அதுதான் பையன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அவர் டென்ஷன் ஆகி, என்னையா இது, உடனே அந்த ஹெலிகாப்டர் இங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பு, நான் போகும்போது பை ரோடு வழியாக போவேன், ஆனால் நான் இன்னைக்கு இங்கே தான் தங்க போகிறேன், நாளைக்கு நான் கிளம்புறதுக்குள்ளே எத்தனை மரத்தை வெட்டினீங்களோ அத்தனை செடியை நீங்கள் நட்டு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாராம். இது எதுக்காக சொல்கிறதுனா, நமக்கு முன்னாடி பேசுகிறவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்க அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு துணிஞ்சு கேட்கறது தப்பே கிடையாது. அதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறது தப்பே கிடையாது. அப்படி கேட்டால் தான் அந்த சமுதாயம்
எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவம். கர்மவீரர் காமராஜர் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்பாரு, இந்த மாதிரி என் பையன் படிக்கிறதுக்கோசம் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார், நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா மார்க் வாங்கியிருக்காங்க, அப்புறம் நான் என்ன உதவி பண்ணுறது அப்படி போய் அப்படின்னு சொல்லுவார். இல்லைங்க, போய் காலேஜில் கேட்டேன், காலேஜில் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உடனே அவர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லாம் கூப்பிட்டு கேட்பாரு, ஏன் சீட் இல்லைன்னு. இல்லை, ஏன் 25 பேர் படிக்கிற மாதிரி தான் அங்கே லேப் இருக்குது, அதனால தான் வந்து 25 பேருக்கு மேலே படிக்க முடியாது சொல்லி சீட் இல்லைன்னு சொன்னோன்ட்டு. இதனையே முட்டாள்தனமாக இருக்குது, உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு சமைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்குன்னு கேட்டாராம். உடனே அப்போ அவர் சொன்னாராம், இந்த மாதிரி 5 பேருக்கு தாங்க. அப்போ இன்னும் 5 பேர் வந்தால் என்ன பண்ணுவோன்னா, 5 பேருக்கு சமைச்சு வச்சுட்டு திருப்பி பாத்திரத்தை கழுவி மறுபடியும் 5 பேருக்கு சமைப்பேன்னு. அதே மாதிரி தான் 25 பேர் காலையில் 6 மணிலேருந்து மதியானம் 2 மணிக்கு வர சொல்லு, மீதி இன்னும் 25 பேர் நீ சேர்க்கலாம்ல, மதியானம் 2 மணிலேருந்து நைட் 8 மணிக்கு மறுபடியும் காலேஜ் வச்சுன்னா இன்னும் 25 பேர் படிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி படிக்காத மேதை உருவாக்குனது தான் அந்த ஈவினிங் காலேஜ்ன்ற ஒரு விஷயமே. அவர் அந்த மாதிரி சொல்லி தான் அந்த ஈவினிங் காலேஜ்னு ஒன்று உருவாச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது நடைமுறையில் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, படிக்காமல் இருந்து தன்னோட வாழ்க்கையில் படித்தவர்கள் சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் வந்து சாதித்தவர் கர்மவீரர்.